ஹாய் கைஸ், நான் நவனீத். இன்னைக்கு நம்ம செஷன்ல வந்து ரத்தக்காரியான ஒரு வார பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது யாருக்கும் நடந்ததுன்னா, மௌரியன் எம்பையர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அசோகா கிங்க்கும், கலிங்க நாட்டை வந்து கலிங்க எம்பையர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அனந்த பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கும் நடந்த போர் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மௌரியன் எம்பையரை பத்தி பார்த்தலாம். ஸோ மௌரியன் எம்பையர்ல வந்து அசோகா எப்போ வந்து பதவி ஏற்கிறாருன்னா 272 பிசில வந்து இருக்கிறாரு. ஓகே, ஸோ இவரோட தாத்தா சந்திரகுப்த மௌரியா அண்ட் இவரோட அப்பா வந்து பிந்துசாரா. ஓகே, ஸோ சந்திரகுப்த மௌரியா காலத்திலேயே வந்து அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இந்திய நாட்டை வந்து பெரும்பாலான ஏரியாஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ பிந்துசாரா அவரு அந்த மாதிரி தான். அவர் எப்பவுமே ஆட்சி வந்ததும் அவரோட டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன், அது அந்த லேண்டை வந்து எவ்வளோ வந்து நீட்டிக்கணுமோ அவ்வளோ பண்ணிட்டு இருந்தாரு, மற்ற ராஜாக்களோட வந்து சண்டை போட்டுட்டு. ஸோ தேர்ட் வந்து அசோகா வர்றாரு. ஸோ அசோகா சேம் ஃபுட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்றாரு. அவர் தாத்தா சந்திரகுப்த மௌரியா, அவங்க அப்பா அண்ட் அசோகா. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த எம்பையருக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு கலிங்கா நாட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஆல் இந்தியா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது என்னன்னா நம்ம சவுத் இந்தியா அண்ட் கலிங்கா. ஸோ சவுத் இந்தியன் கிங்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேர சோழ பாண்டியா பல்லவாஸ் எல்லாம் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலிங்கா. ஸோ கலிங்கா வந்து அனந்த பத்மநாபன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. மைட் பி சவுத் இந்தியன் கிங்ஸ் கூட வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். ஸோ கலிங்கா நாட்டு பத்தி பார்த்தோம்னா, கலிங்கா நாடு வந்து அந்த காலத்திலேயே ஒரு ஸ்ட்ராங் மிலிட்டரி பவரை வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கடற்படையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அசோகாவோட தாத்தா சந்திரகுப்த மௌரியா வந்து ஒரு தடவை வந்து கலிங்கா நாட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போர் தொடுக்கிறாரு, தோத்து போயிடுறாரு. அண்ட் அவங்க அப்பா சேம் பிந்துசாரா வந்து கலிங்க நாட்டு மேல வந்து போர் தொடுக்கிறாரு, அவரும் வந்து தோத்து போயிடுறாரு. ஸோ சேம் அசோகா ஆட்சிக்கு வந்து 8வது வருஷத்துல வந்து கலிங்க நாட்டு மேல வந்து போர் தொடுக்கிறாரு. ஸோ எதுக்காக வந்து அவர் போர் தொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ நார்மலாவே வந்து கலிங்க நாட்டு மேல வந்து இந்த மௌரியன் பேருக்கு வந்து ஒரு கண்ணு இருக்கு. ஸோ காலங்காலமாவே ஒரு கண்ணு இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து கலிங்க நாட்டில் வந்து என்னென்னலாம் வந்து பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து மிலிட்டரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, கடற்படையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எக்கனாமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சிலோன், ஜாவா, மலாய் அந்த நாடுகளோட எல்லாம் ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ மிலிட்டரியில பவர்ஃபுல்லா இருக்காங்க, எக்கனாமிக்ல பவர்ஃபுல்லா இருக்கனால வந்து இந்த மௌரியன் எம்பையர் ஹோல் இந்தியாவே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இவங்க கூட வந்து தோத்து போயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 தலைமுறை வந்து தோத்து போயிடுச்சு. ஸோ 8th, அதாவது அசோகா ஆட்சிக்கு வந்து 8th இயர்ல வந்து கலிங்கா மேல வந்து போர் தொடுக்கிறாரு. அதாவது என்னன்னா, ஒரு டைம் ஆல்ரெடி இவருக்கு வந்து ஒரு கண்ணு இருக்கு அசோகாக்கு, கலிங்கா மேல வந்து எப்படியாவது வார் டிக்ளேர் பண்ணி அந்த நாட்டை வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை வந்து கடற்கொள்ளையர்கள்லாம் வந்து அசோகாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அந்த டைம்ல வந்து இவங்க ரொம்ப கலிங்க நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மிலிட்டரி பவர் ஆச்சு, அவங்க வந்து பிடிச்சி வச்சுறாங்க அந்த கடற்கொள்ளையர்களை. ஸோ அசோகா வந்து கலிங்கா கிட்ட வந்து கேட்கிறாரு, அவங்கள வந்து விட்டுருங்க, நான் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கலிங்கா நாட்டு ராஜா என்ன சொல்றாரு, நீ என்ன கேட்கறது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அசோகா வந்து ரொம்ப கோபமாயிருச்சு. ஸோ இனிமேல் வந்து சும்மா இருக்கக்கூடாது, ஸோ இது ஒரு ரீசனை வச்சுட்டு கலிங்கா மேல வந்து நம்ம வார் டிக்ளேர் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 நாட்டுக்கும் வந்து வார் நடக்குது. ஸோ இதுதான் ரீசன் ஏன் வந்து கலிங்கா வார் வந்து இனிஷியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் வந்து சரிசமமா மோதுறாங்க. பிகாஸ் இதுவும் வந்து பவர்ஃபுல் மிலிட்டரி, அவங்களும் வந்து பவர்ஃபுல் மிலிட்டரி. ஓகே, ஸோ 2 வீரர்களும் வந்து மோதினதுல வந்து கலிங்க நாடு வந்து தோற்கடிக்கப்படுது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வீரர்கள் வந்து மௌரியன் எம்பையர் சைடு வந்து இறந்துட்டாங்க. அண்ட் 1,50,000 வீரர்கள் வந்து கலிங்க சைட்ல வந்து இறந்துடுறாங்க. ஸோ ரொம்ப வந்து ரத்த களரி. அதாவது வந்து இந்த வாரம் எங்க நடந்ததுன்னா, இன்னைக்கு பிரசன்ட் டே ஒடிசா அண்ட் நார்த்தன் ஆந்திர பிரதேஷ் அங்கதான் வந்து நடக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மாடர்ன் டே ஒடிசா வந்து என்ன நிலைமையில் இருக்கும், அப்படி எக்கனாமிக்ல என்ன நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஒடிசா அந்த பகுதிகள்லாம் வந்து ரொம்ப வந்து எக்கனாமிக்லி வந்து ரொம்ப growth ஜாஸ்தியாவே இருந்திருக்கு. ஓகே, ஸோ வார் வந்து முடியுது. வார்ல வந்து மௌரியன் அசோகா வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ வார் ஃபீல்ட்ல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செத்து கிடக்குறாங்க. அது வந்து தயான் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவர் ஃபுல்லாவே பிளட் தான் போயிட்டு இருக்கு, சோல்ஜர்ஸோட பிளட். ஓகே, ஸோ இது எங்க நடக்குதுன்னா, பிரசன்ட் டே புவனேஸ்வர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வந்து தாலி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியால தான், அந்த மலையில தான் வந்து இந்த போர் நடந்தது. ஸோ வார் முடிஞ்சது, டிஃபீட் ஆயிருது. ஸோ அசோகா வந்து வெற்றி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அந்த போர் வீரர்களோட மனைவி, அவங்க அம்மா எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு லேடி வந்து என்னன்னா அசோகா கிட்ட இருக்கிறாங்க, என் போர்ல வந்து என் ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு, என்னோட பையனும் வந்து நான் ஆசையை வளர்த்த என் பையனும் வந்து இறந்துடுறாரு, இனிமேல் நான் வந்து யாருக்காக வந்து நான்
உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கதறி அழுகுறாங்க. ஸோ இதை பார்த்து வந்து அசோகா வந்து மனசு மாறிடுறாரு. நம்ம வந்து இவ்வளவு பேரை வந்து தேவையில்லாம கொண்டுமே, கிட்டத்தட்ட இந்த பக்கம் இருந்து ஒரு 1,00,000 பேர், அந்த பக்கம் இருந்து ஒரு 1,50,000 பேர் தேவையில்லாம வந்து உயிர் இழந்துட்டாங்க. ஒரு ஏரியா, ஒரு எம்பையர் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே வந்து புத்த மதத்தோட கருத்துக்கள்ல வந்து அசோகா வந்து ரொம்ப வந்து கவர்ந்திருந்தாரு. ஸோ இதனால என்னன்னா புத்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இனிமேல் வந்து அமைதி வழியில வந்து நடக்கணும், அகிம்சை வழியில வந்து நடக்கணும். இனிமேல் ஒரு நாட்டை வந்து ஒரு லேண்டை வந்து கேப்சர் பண்றதுக்காக இனிமேல் அனாவசியமா போர்ல வந்து பண்ணக்கூடாது. போர் பண்ணி வந்து அனாவசியமா இவ்வளவு பேர் வந்து இறந்து போயிடுறாங்க, இவ்வளவு மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க, கை காலில் போயிடுது. சில பேர் வந்து வறுமையின் பிடியில வந்து சிக்கிடுறாங்க. ஸோ இதை வந்து தவிர்க்க என்ன பண்ணாருன்னா புத்திசம் வந்து ஃபாலோ பண்றாரு. ஸோ புத்திசம் ஃபாலோ பண்ணி அவர் அமைதியா வந்து நெக்ஸ்ட் 40 இயர்ஸ்ல வந்துட்டு அந்த மௌரியன் எம்பையர் ஃபுல் வந்து ஆட்சி செய்யறாரு, எக்ஸ்க்ளூடிங் திஸ் சவுத் இந்தியா. ஸோ சவுத் இந்தியா வந்து அவர் வந்து மைட் பி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம் சவுத் இந்தியன் கிட்ஸ் கூட. ஸோ அதனால வந்து அது கேப்சர் பண்ணாம இருந்திருக்கலாம். அதர்வைஸ் சவுத் இந்தியா வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது மைபி. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து சவுத் இந்தியா அப்படியே இருக்கு. ஸோ ஃபுல் நார்த் இந்தியா ஃபுல்லாவே வந்து அவர் தான் வந்து மௌரியன் எம்பையர் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வார் எப்போ வந்து நடந்ததுன்னா 261 பிசில வந்து நடக்குது. அசோகா வந்து பதவியேற்ற ஒரு 8வது வருஷத்துல. ஸோ இந்த வாரோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா, ஸோ அடுத்த வந்த காலத்துல வந்து தேவையில்லாம வந்து போர் பண்றதை வந்து தவிர்த்துட்டாங்க. ஸோ மற்ற நாட்டு கூட வந்து ஒரு லேண்டை வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அன்பு அகிம்சை அந்த வழியிலேயே வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்னால வந்து புத்திசம் வந்து இந்தியாவில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ புத்திசம் ஃபாலோ பண்ணுற பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஸோ சேம் டைம் வந்து ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுற பீப்புள் வந்து ஜாஸ்தியானாங்க, அந்த மெஜாரிட்டி வந்து ஜாஸ்தியானாங்க. ஸோ இதுதான் வந்து கலிங்க போர். வந்து ஒரு போர் வந்து எப்படி வந்து ஒரு மனுஷனோட ஒரு மனசை வந்து மாற்றுது அப்படிங்கிறத பொறுத்து, எப்படி வந்து அமைதியான வழிக்கு வந்து போக வச்சுது அப்படிங்கிறது சொல்லுது இந்த வார் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ உங்களுக்கு கலிங்க வாரை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.